எல்லாரும் இந்த ப்ரெசண்ட்டில் இருங்க ப்ரெசண்ட்டில் இருங்க ப்ரெசண்ட்டில் இருங்கன்னு சொல்கிறாங்க. ப்ரெசண்ட்டில் வாழுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெசண்ட்டில் வாழ்கிறதுனா என்ன? வாட் இஸ் தட்? ஹவு டு லிவ் இன் த ப்ரெசண்ட்? ஹவு நாட் டு திங்க் அபவுட் த பாஸ்ட் அண்ட் ஹவு ஷுட் நாட் திங்க் அபவுட் த ஃப்யூச்சர். இது எப்படி எடுத்துக்கிறது, இது எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள். ப்ரெசண்ட்டில் இருங்க, அதாவது ப்ரெசண்ட்டில் இருங்க அப்படின்னா இதோடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ப்ரெசண்ட்டில் இருக்கிற அந்த ஆக்டிவிட்டீஸும், ப்ரெசண்ட்டில் இருக்கிற அந்த சிச்சுவேஷனையும், ப்ரெசண்ட்டில் இருக்க அந்த சரௌண்டிங்ஸையும், ப்ரெசண்ட்டில் நம்ம வச்சிருக்கிற பொருளையும் நாம் மனப்பூர்வமாக அங்கீகரிப்பது தான் ப்ரெசண்ட்டில் இருப்பது. ஆனால் ப்ரெசண்ட்டில் இல்லாமல் இருப்பது என்ன அப்படின்னா, ப்ரெசண்ட்டில் இருக்கிற அந்த சிச்சுவேஷனையும், ப்ரெசண்ட்டில் நான் போட்டிருக்கிற அணிந்து கொண்டிருக்கிற அந்த ருத்ராட்சியோ, இல்லை நம்ம வைத்திருக்கிற அந்த மொபைலோ, இல்லை ப்ரெசண்ட்டில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கொடுக்கப்பட்டிருக்க அனைத்தும், அதாவது உறவுகளாக இருக்கட்டும், ப்ரெசண்ட்டில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும், ப்ரெசண்ட் நம்ம இருக்கக்கூடிய வீடாக இருக்கட்டும், ப்ரெசண்ட் நம்மகிட்ட இருக்க வாகனமாக இருக்கட்டும், ப்ரெசண்ட்டில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் எல்லாமே ப்ளஸ்ஸை மட்டும் சொல்கிறோம். அதை எல்லாத்தையும் நிராகரிக்காமல், இக்னோர் பண்ணாமல், அதை அங்கீகரிக்காமல், எதையோ ஒன்றை பற்றி எங்கேயோ பார்த்ததையோ இல்லை எதையோ கம்பேர் பண்ணி எதையோ நம்ம பற்றி நினச்சிட்ருக்கிறது தான் ப்ரெசண்ட்டில் இல்லாமல் இருக்கிறது. அப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி திங், நம்மளுடைய ஒரு ஃபேஸ் வேல்யூவாக இருக்கட்டும், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மணி வேல்யூவாக இருக்கட்டும், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அமைதி இருக்கட்டும், அமைதி மனநிலையாக இருக்கட்டும், நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு கம்ஃபர்ட் இருக்கட்டும், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், அவங்கள அந்த மூமெண்ட்டில் நினச்சி பெருமைப்பட்டு அதுக்கான சந்தோஷத்தை அனுபவிப்பது தான் ப்ரெசண்ட்டில் லைஃப்பை வந்து லீட் பண்ணுறது. ப்ரெசண்ட்டில் என்ன இல்லை அப்படின்றத யோசித்தோம்னா எல்லாமே இருக்குது. ப்ரெசண்ட்டில் எல்லாருக்குமே எல்லாமே கொடுத்துருக்காரு. பிகாஸ் ப்ரெசண்ட் இஸ் ஒன்லி ரியல் திங். ப்ரெசண்ட்டு தான் ட்ரூத்து, ஃப்யூச்சர் ட்ரூத் இல்லை, பாஸ்ட் ட்ரீம். ப்ரெசண்ட் மட்டும்தான் உண்மை. அந்த ப்ரெசண்ட்டில் இல்லாதது எதுவுமே கிடையாது. ப்ரெசண்ட்டில் எல்லாமே கொடுத்துருக்காரு. நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு டம்ளர் எடுத்து தண்ணி குடிக்கும்போது தண்ணி குடிக்கிறத பற்றி மட்டும்தான் நம்ம ரியலைஸ் பண்ணணும். ஒரு ஃபுட்டை எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ரெசண்ட்டில் இருக்க அந்த ஃபுட்டை மட்டும் தான் டேஸ்ட் பண்ணணும். அதே என்ன ஆக்டிவிட்டீஸ் நம்ம வந்து டேக் ஓவர் பண்ணுறோமோ அந்த ஆக்டிவிட்டீஸை மட்டும் நாம் நினைப்பதை மட்டும்தான் ப்ரெசண்ட்டை கருதுவது. அவங்க தான் அந்த ப்ரெசண்ட் ஆக்டிவிட்டீஸை பற்றி யோசிக்கும் பொழுது மட்டும்தான் அந்த ப்ரெசண்ட்டை அங்கீகரிக்கிறாங்க, ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ ரெக்கக்னைசிங் இஸ் த ப்ரெசண்ட் இஸ் the only important thing comparing to the forgetting about the past and forgetting about the future. Dream is ever dream not going to be real, and future is not yet to come. Always we can think about the future. What is that future? Which will be never going to come, which will not yet to come. Okay, we are not going to see any future. Nobody has ever born in this world who has seen the future. Living in the present. So living in the present is the most important thing before going to the meditation. ஒரு மெடிடேஷன் பண்ணணும், ஒரு டிவோஷனலாக இருக்கணும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலை ரீச் பண்ணணும், இல்லை நீங்கள் கண்டென்ட்ஃபுல்லாக இருக்கணும், இல்லை பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஹார்மோனியஸாக இருக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு பி வெரி கிளியர் தட் யூ ஷுட் லிவ் இன் த ப்ரெசன்ட். ஓகே, whatever it may be, அதாவது the stuff, the gadgets stuff which you carry, the relationship which you be, the things, the power, the face value, whatever you have, just recognize those things. அதை பெருமைப்படுத்துவது, அதை அழகுபடுத்துவது,
அதை நினைத்து சந்தோஷப்படுவது, அதை நிராகரித்து துச்சமாக நினைக்காமல் இருப்பது தான் உங்களிடம் இருப்பதை நீங்கள் அதை பெருமைப்படுத்துவது தான் உங்கள் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான, ஆன்மீகமாக இருக்கட்டும், நிம்மதியாக வாழ்வதற்கு ஆதாரமாக இருப்பது. நீங்கள் நிகழ்காலத்தை பெருமைப்படுத்துவது தான் அடித்தளமே. எந்த பயிற்சிக்கு நீங்கள் போனாலும் சரி, ஆன்மீகத்துக்கு போனாலும் சரி, பக்திக்கு போனாலும் சரி, நிகழ்காலத்தை நீங்கள் அடியோடு வெறுக்காமல் அதை அடியோடு விரும்பினீங்கனால் உங்கள் ஃப்யூச்சர் மிகவும் அழகாக இருக்கும். இதை தயவுசெய்து மறக்காதீங்க. நன்றி. வணக்கம்.